வந்தீங்களா? முதல்ல எங்க தோட்டத்தை விட்டு வெளிய போங்க. என்ன நினைச்சிட்டு அண்ணன் சமாதியை இடிக்க சொல்றீங்க? ஏய், இது உங்க வீட்டு இடமா இருந்தது. ஆனா இப்ப இல்ல. இந்த இடம் சிவகாமி அம்மாக்கு சொந்தமான இடம். இது எங்க கோவில். மரியாதையா பிரச்சனை பண்ணாம கிளம்பிருங்க. முதல்ல இடத்த காலி பண்ணி போ. நான் ஏன்டா இடத்த காலி பண்ணனும்? உங்க சிவகாமி அம்மா கிட்ட இந்த நிலத்தை அடமானம் வச்சு வட்டிக்கு பணம் தான் வாங்கியிருக்கோம். என்னமோ கெரியமா எழுதி கொடுத்த மாதிரி இடத்த காலி பண்ணுன்னு பேசிட்டு இருக்க. ஏய், எதுக்குடா வளவளன்னு பேசிட்டு? யோ டிரைவரே, வண்டி விட்டு ஓரமா அள்ளி போட்டு போயா. சொல்லுங்க. இடிச்சுவீங்களா? இடிடா பாப்பா. என்ன உங்க கார்ல சாணி அடிச்சதும் கோவம் அப்படியே பொத்துக்கிட்டு வருதுல? நாங்க கோவில் மாதிரி நடக்கிற எங்க அண்ணன் சமாதியை இடிக்க இங்க நிக்கிற இந்த ஆளுங்களை அனுப்பி ரவுடித்தனம் பண்ணீங்களே. அப்ப அதெல்லாம் பார்த்தா எங்களுக்கும் கோவம் வரணும் தானே? என்ன நினைச்சிட்டு ஆள அனுப்புனீங்க? அப்படி தாண்டி அனுப்புவேன். வாங்கின பணத்துக்கு வட்டி கட்ட வக்கில்லாதவளுக்கு இல்லையா? வக்கில்லாம தான் இத்தனை வருஷமா கரெக்டா வட்டி கட்டிட்டு இருந்தோமா? ஏதோ இந்த மாசம் கொஞ்சம் கஷ்டமான நிலைமை, வட்டி கட்ட முடியாம போச்சு. அதுக்கும் நாங்க தவணை கேட்டுட்டு தானே போனோம். நீங்களும் 2 நாள் தவணை கொடுத்தீங்கல்ல. அப்புறம் இடத்த அபகரிக்க பின்னாடி ஆளுங்களை அமிச்சா என்ன அர்த்தம்? பெரிய மனுஷனா வாக்கு சுத்தம் வேணும். ஏய் நிறுத்து. உங்ககிட்ட எல்லாம் நான் பெரிய மனுஷின்னு நிரூபிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. என் வீட்டுக்கே வந்து என் கார்லயே சாணி அடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சுல? அப்போ வாங்கின பணத்தை வட்டியும் அசலுமா வச்சுட்டு வெளிய போடி. அம்மா இப்படி நின்ன நிலையில பணத்தை வையினா நாங்க எங்கம்மா போவோம்? சரி, வாக்கு சுத்தம் வேணும்னு சொன்னல தர்மலிங்கம், உங்களுக்காக நான் 1 வாரம் தவணை தரேன். உங்களால ஆனதா பாத்துக்கங்க. 1 வாரத்துல வட்டியும் அசலுமா? என்னால எப்படிமா? அப்பா நீங்க இருங்க. சரி, 1 வாரம் டைம் கொடுக்கறது நிஜம் தானே? அப்புறம் மாத்தி பேச மாட்டீங்களே? 7 நாள்ல முழு பணத்தையும் வச்சுட்டு நீ உன் இடத்த மீட்டுக்க. மீட்டுக்கிறேன். என்ன 7 நாள்ல மொத்த பணத்தையும் வச்சுட்டு நான் இந்த இடத்த மீட்டுக்கிறேன். அதுக்கு இடையில உங்க ஆளுங்க இங்க இடத்து பக்கம் வந்தாங்க. இப்ப உங்க கார்ல அடிச்ச சாணி அப்புறம் வீட்லயும் அடிக்கிற மாதிரி